அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக கடனை வசூலிப்பதை தடுக்க வகை செய்யும் புதிய சட்ட திருத்த மசோதா தற்போது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மசோதாவினை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பணக்கடன்கள் நிறுவனங்கள் சட்ட முன்வடிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். வலுக்கட்டாயமாக நடவடிக்கைகளை தடுத்தலுக்காக இந்த சட்டம் என்பது அமைகிறது. அந்த வகையில கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 வருடங்கள் வரை சிறை தண்டனை, வலுக்கட்டாயமாக கடனை வசூலிக்கும் போது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனங்கள் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் என்றும், வலுக்கட்டாய நடவடிக்கைகளில் கடனை வசூல் செய்தால் பிணையில் வெளிவர முடியாத அளவிற்கு இந்த சட்டம் என்பது வழிவகை செய்கிறது. அந்த வகையில தனிநபர்கள் குழு, சுய உதவி குழுக்கள் உள்ளிட்டவற்றில் கடன் வழங்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள பணக்கடன்கள் வழங்கும் நிறுவனங்களில் வலுக்கட்டாயமாக வசூலிப்பு முறைகள் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாவதாக இந்த சட்ட முன்வடிவு தெரிவிக்கிறது. அந்த வகையில இந்த சட்ட திருத்தத்தின்படி கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையிலான உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயரை ஒரு அரசு நியமிக்கும் வகையிலும் இந்த சட்ட முன்வடிவு என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில கடன் பெற்றவரிடமிருந்தோ அல்லது அவரது குடும்பத்தினரிடமிருந்தோ வலுக்கட்டாயமாக வசூலிக்கும் நடவடிக்கை ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் வரை அல்லது இதில் இரண்டும் விதிக்கப்படலாம் என்கிற வகையில இந்த சட்ட முன்வடிவு என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. வலுக்கட்டாய நடவடிக்கையில் கடன் பெறுவோர் அல்லது அவரது உறுப்பினர்கள் எவரேனும் தற்கொலை செய்து கொண்டால் கடன் கொடுத்த நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படுவார்கள் என்றும் இந்த சட்ட முன்வடிவு என்பது தெரிவிக்கிறது. அந்த வகையில் இந்த சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். இது பேரவை இறுதி நாளான 29ஆம் தேதி ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அன்றைய தினமே இது சட்டமாக நிறைவேற்றப்படும். இன்றைக்கு இந்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்து பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்திருக்கிறார். சிவரஞ்சன், பிணையில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.